டேய் மாஸ்டர், ஏன்டா கிரீன் டீ வாங்கி உன் மணியை வேஸ்ட் பண்றக்க? நீ நினைக்கிற மாதிரி மேஜிக் வெயிட் லாஸ் எல்லாம் ஆகாதுடா, உருட்டுடா அது. சார் கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார். ஏய் மாஸ்டர், வெயிட் லாஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டான். கொழுப்பை கரைச்சா ஆகணும், அதுக்கு நீங்க சாவணும்டா. கம் ஆன் கஃபைன், டேக் பொசிஷன். நோ வேணாம். அப்பாடா ஜாப் டன். ஏய் மச்சான், எங்க பாரு ஜோக்கர்ஸ். ஐயோ என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு ஃபேட்டை பர்ன் பண்ண நம்மளால முடியாதுடா, ஏதாச்சும் பண்றா. சரி பிரெயினுக்கு கால் பண்ணு. டேய் பிரெயின், என்னடா இவ்வளவு ஃபேட் இருக்கு? மாஸ்டர் எவ்வளவு கிலோடா இருக்கான்? ஏய் மாஸ்டர் இப்ப 90 கிலோ இருக்கான்டா. இன்னும் 2 மாசத்துல 80 கிலோ வரணும். அதனால டெய்லி 2 கப் கிரீன் டீ குடிச்சு உங்களை வர வைக்கிறேன். ஓ அப்ப 2 மந்த்ஸ்ல 10 கிலோ கிரீன் டீ குடிச்சு கம்மி பண்ண போறேன், அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ், டெஃபினெட்லி. ஏய் யாரா இவன்? அடிங்க 3 மாசம் கிரீன் டீ குடிச்சாதான் 1 கிலோவே கம்மியாகும். இதுல ஒரு 10 கிலோ கம்மி பண்ண வரான். ப்ரோ அந்த 1 கிலோவும் கரெக்டா டயட்டை மெயின்டைன் பண்ணி ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணாதான் கம்மியாகும், இல்லனா குடிக்கிறதே வேஸ்ட். இன்னது எக்ஸசைஸ் பண்ணுமா? டேய் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, வெறும் கிரீன் டீ குடிச்சா மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணலாம்னு டிவில அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்களேடா. டேய் அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிடா. ஆடுக்கு கீழ ஓரமா தம்மா துண்டு லெட்டர்ஸ்ல கற்பனை காட்சின்னு போட்டுருப்பாங்க பாரு. நம்ம ஊர்லயாவது அட்வர்டைஸ்மென்ட்ல ஓடுது. டேய் என்னால எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாதுடா. 2 கப் டீ குடிச்சா லேட் ஆகும். நான் டெய்லி 5 கப் குடிக்கிறேன்டா, அப்போ சீக்கிரம் கம்மியாகும்ல. சாவடிச்சிருவேன். அப்புறம் அசிடிட்டி கேஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் தான்டா கஷ்டப்படுவேன். இவர் 3 வேளை கட்டுன்னு கட்டுவாராம். அதுக்கப்புறம் கிரீன் டீ குடிச்சு உடம்பு கம்மியாகணுமா சோம்பேறி. அப்ப கூட எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேல. 10 வருஷம் சேர்ந்த தொப்பை எப்பரா கிரீன் டீ குடிச்சா கம்மியாகும் நினைக்கிறேன். இங்க பாரு, கிரீன் டீல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப கம்மியா தான் ஹெல்ப் பண்ணும். கரெக்டான டயட்டும் ரெகுலரான எக்ஸசைஸ் மட்டும் தான் வெயிட் லாஸ் பண்ணும். தேவையில்லாம மணியை வேஸ்ட் பண்ணாத.